வணக்கம் நிகிதா. அதாவது சென்னையிலிருந்து மலேசிய நாட்டு தலைநகர் கோலாலம்பூர் செல்லும் ஏர் ஏசிய பயணிகள் விமானம் புறப்பட்டு தயாரானது. அந்த விமானத்தில் 186 பயணிகள், 10 விமான ஊழியர்கள் உட்பட 196 பேர் அமர்ந்திருந்தனர். விமானம் ஓடு பாதையில் ஓட தயாரானது. அப்போது அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த மலேசிய நாட்டின் குடியுரிமை பெற்ற இந்தியர்களான நந்தகுமார், பிரசாத் ஆகிய 2 பயணிகள் திடீரென போதையில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு அடிதடியில் ஈடுபட்டதோடு விமானத்துக்குள் கூச்சல் குழப்பம் செய்தனர். இது சக பயணிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது. இதையடுத்து விமான பணிப்பெண்கள் 2 பயணிகளும் அமைதிப்படுத்த போயிட்டனர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தங்களுக்குள் வாக்குவாதம் செய்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து விமான பணிப்பெண் விமானியிடம் தகவல் தெரிவித்தார். உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு விமானத்துக்குள் நடக்கும் சம்பவங்களை குறித்து விமான பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இதையடுத்து விமானத்தின் கதவு திறக்கப்பட்டது. விமானத்துக்குள் பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பயணிகளும் வலுக்கட்டாயமாக விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டனர். அதோடு விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட 2 பயணிகள் பயணமும் ரத்து செய்யப்பட்டது. விமானத்தில் ஏற்றப்பட்ட இருந்த அந்த பயணிகளின் உடமைகளும் கீழே இறக்கப்பட்டன. அதன் பின்பு அந்த ஏர் ஏசிய பயணிகள் விமானம் சுமார் 1.5 மணி நேரம் காலம் தாமதமாக இன்று அதிகாலை 1:10 மணிக்கு சென்னையிலிருந்து 184 பயணிகளுடன் கோலாலம்பூர் புறப்பட்டு சென்றது நிக்கிதா. இதையடுத்து விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட நந்தகுமார், பிரசாத் ஆகிய 2 பயணிகளும் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய போலீசிலும் ஒப்படைத்தனர். போலீசார் 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்துகையில் இந்தியர்களான இவர்கள் 2 பேரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவுக்கு சென்று அங்கு நிரந்தரமாக தங்கிவிட்டு மலேசியா குடியுரிமை பெற்றிருந்தனர். இப்போது தமிழ்நாட்டில் நடக்கும் அவர்களின் உறவினர்கள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டு மீண்டும் மலேசியா திரும்பும் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிய வருகிறது. இதையடுத்து விமான நிலைய போலீசார் இருவரையும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா.